ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா Realme தரப்புலேருந்து Realme 3 ப்ரோக்கு அப்புறம் இன்னொரு ஃபோனான Realme 5 ப்ரோ வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தோம்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ கிடைக்க தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Realme 5 ப்ரோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அது என்னென்னன்றதை ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட பில்டுன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பின்னாடி பிளாஸ்டிக்கும் ஃப்ரண்ட்டில் கிளாஸ் பில்டில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்குது. பின்னாடி இருக்க பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்காங்க, டைமண்ட் ஃபினிஷில் இருக்குது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதேமாதிரி இந்த ஃபோனோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 187 கிராம் அப்படிங்கிற வெயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹெவியாக தான் ஃபீல் ஆகுது, பட் வந்து இன் ஃபீலில் ரொம்பவே லைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். ஓவராலாக பில்டுன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ரொம்ப சாலிடாகவே இருக்குன்னு சொல்லலாம். டிஸ்பிளேன்னு பார்க்கல இந்த Realme 5 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 6.3 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ்லாம் ரொம்பவே நல்லாவே இருக்குது. இந்த ஃபோனில் வந்து LCD டிஸ்பிளே இருக்கிற காரணத்தினால அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல, பின்னாடி தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆஃப் நாச் இருக்குது. அந்த நாச்சில் வந்து 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது டிஸ்பிளே பார்க்கறது ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த ஃபோனில் வைட் L1 அப்படிங்கிற சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து HD வீடியோ ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக வீடியோ பிளேபேக் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 712 அப்படிங்கிற ப்ராசர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து 10 nanometer டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்கனால பேட்டரி லைஃபும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கிராஃபிக்ஸ்னு பொறுத்தவரை இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா Adreno 616 GPU வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்கும் வந்து எந்த வித லேக்ஸ் இல்லாமல் நல்லாவே இருக்குது. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் Snapdragon 712 ColorOS அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி Adreno 616 அந்த GPU யூஸ் பண்ணி ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப தாரமாக இருக்குன்னு சொல்லலாம். எந்த வித லேகும் இல்லாமல் நல்லாவே இருக்குது. கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இந்த ஃபோனில் இருக்கிற அந்த குவாட் கேமரா தான் பெஸ்ட் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ப்ரைமரி வந்து 48 மெகா பிக்சல் அப்படிங்கிற Sony IMX586 அந்த கேமரா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.7 அப்பேச்சர் லென்ஸோட. செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் f2.2 அப்பேச்சர் லென்ஸில் ஒரு வைட் ஆங்கிள் கேமரா 119 டிகிரி ஃபீல்டு ஆஃப் வியூ வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலயமா வந்து நீங்கள் வந்து மேக்ரோ ஷாட்ஸ் நிறையவே எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலயமா வந்து நீங்கள் வந்து அந்த பொக்கே எஃபெக்ட் வந்து இதில் வந்து கொண்டு வர முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பின்னாடி 4 கேமரா இருக்குது. 4 கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர்த்து செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இது வந்து இதே Realme Xல் இருக்க அதே கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா OnePlus 7 ப்ரோவில் இருக்க அதே கேமரா தான் 16 மெகா பிக்சல் f2.2 அப்பேச்சர் சைஸில் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கிற ஷாட்ஸும் நல்லாவே இருக்கும். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கல இந்த ஃபோனில் வந்து 4 GB RAM 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 6 GB RAM 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், கூடவே பார்த்தீங்கன்னா 8 GB RAM 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 வேரியன்ட்ஸ் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 2.1 அப்படிங்கிற ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, ரெஸ்பான்ஸாகவும் இருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 256 GB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 9 Pie ரன் ஆகுது. ColorOS 6 அப்படிங்கிற கஸ்டம் UIயில் வந்து இது ரன் ஆகுது. ஸோ ஓவராலாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்னல்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். கடைசியாக பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 4035 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு Type C சார்ஜிங் போட்டு இருக்குது. ஸோ பேட்டரி யூஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு இதில் குயிக் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது சூப்பர் ஃப்ளாஷ் VOOC சார்ஜ் 3.0 சப்போர்ட் இருக்குது. இது 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ். ஸோ இது மூலிமா ரொம்ப வேகமாகவும் இந்த ஃபோனை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ பேட்டரியை பற்றி கவலை இல்லை. கடைசியாக ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்த ஃபோனோட 4 GB RAM 64 GB அந்த ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 14,000 அப்படிங்கிற விலையில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே வந்து Vivo Z1 Proக்கு ஒரு நல்ல காம்படிட்டிவான மொபைல் சொல்லலாம். சிமிலர் ப்ராசஸர், சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷன், அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரனால ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் தாறுமாறாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த Realme 5 Pro ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு PK Tech தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.